லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அனுஷா. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு Okay. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து ராஜ்மா வச்சு ஒண்ணு பண்ண போறேன். ம் எனி கெஸ்? தெரியல. என்ன ராஜ்மால சுண்டல் பண்ணுவோம், கரெக்ட். இல்லைன்னா ஒரு கிரேவி ரைஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்போம், இல்ல கட்லெட் கூட பண்ணியிருப்போம் நாம. கரெக்ட். நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? ராஜ்மா வச்சு பேன் கேக் பண்ண போறேன். பேன் கேக். ஓ, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ பசங்களுக்குலாம் இன்னோவேட்டிவா ரெசிபிஸ் எதிர்பார்க்கறாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் ஒரு ம் ஹை ப்ரோட்டீன் ராஜ்மா பேன் கேக் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்றேன். ஸோ லெட் இஸ் கோ டு தி ரெசிபி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேணுங்கிறத பாத்துடலாமா? அதுக்கு கண்டிப்பா, ஷூர். ராஜ்மா பேன் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துடலாம் வாங்க. ராஜ்மா பேன் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த ராஜ்மா 1 கப், கோதுமை மாவு 1 கப், துருவிய வெல்லம் 1 கப், பனீர் 1/4 கப், பால் 1 கப், நெய் தேவையான அளவு, தேன் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்டு நட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், மலை வாழைப்பழம் 3. ராஜ்மா பேன் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு டயட் கன்சல்டன்ட், ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹவ் கிக் ஸ்டார்டட் மை கரியர் ஆஃப்டர் 25 years of gap, but touchwood I am getting good feedbacks from the clients. So எனக்கு இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். Since I am into diet field, எனக்கு வந்து நம்ம பண்ற ரெசிபி ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், அண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ நான் இந்த ரெசிபியை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டயட் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம வெல்லமும் சேர்க்குறோம், பன்னீர் சேர்க்குறோம், எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா? ஸோ இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பா. ராஜ்மால வந்து புரத சத்து நிறைய இருக்கு. அதே மாதிரி நமக்கு பன்னீர்லயும் புரத சத்து நிறைய இருக்கு. ஸோ மில்க்கும் நம்ம இதுல ஆட் பண்றோம். அப்படிங்கும்போது இது ஒரு முழு உணவா இருக்கும் நமக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு வயசானவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த உணவை எடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிளா நீங்க பாத்தீங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும், ஈஸியாவும் செய்யலாம். இப்போ எல்லாரும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிடலாம். ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சாப்பிடுறாங்களே, அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா புரோட்டீன் ட்ரிங்க், புரோட்டீன் ஷேக்ஸ், அதற்கு பதில் இதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அதுவும் ஹாட்டா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும். முதல்ல வந்து ராஜ்மா 1 கப். இது எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம்? இதை வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பிளெண்ட் பண்ணும் போது ஈஸியா மசியும். அதனால உங்களுக்கு ஒரு 4 விசில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா இது தணிஞ்ச உடனே நம்ம இத பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வேக வச்ச ராஜ்மா 1 கப். இல்ல, அடுத்தது கோதுமை மாவு. இதுவும் வந்து சம அளவு தான். சம அளவு. இது வேணும்னா நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம். அடுத்தது வெல்லம். வெல்லம் மட்டும் போடலாமா இல்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம்? நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், கோகனட் சுகர் சேர்த்துக்கலாம், பாம் ஜாகரி, அது உங்களுடைய விருப்பம். அதுவும் நான் ஒரு ஈக்குவல் கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் பன்னீர். அதுக்கப்புறம் மலை வாழைப்பழம். இது நார்மல் வாழைப்பழமும் பயன்படுத்திக்கலாம். அதை விட மலை வாழைப்பழம்ங்கிறது இன்னும் ஒரு ஹெல்தியான ஆப்ஷன். அதனால இதை நான் ஆட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கரெக்ட். அதுக்கப்புறம் பால் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம பால் ஊத்திட்டு தேவையானாலும் தண்ணியும் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1/2 கப் இருக்கும், 1/2 கப் பாலையும் விட்டுடுறேன். சரி. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் வந்து வாசனைக்கு. இதோட வேணும் அப்படின்னா ஜாதிக்காய் பவுடர் கூட போடலாம். அதுவும் அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், அது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரோம். பிளெண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரோம். நம்ம வந்து வேக வச்ச ராஜ்மா, அப்புறம் கோதுமை மாவு, வெல்லம் போட்டோம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், ஏலக்காய் பொடி, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம்.
நம்ம வேக வச்ச ராஜ்மா, கோதுமை மாவு, வெல்லம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இல்லையா? ஆமா. சோ அரைச்சது இங்க ரெடியா இருக்கு. Ready-ஆ இதோட கன்சிஸ்டன்சி காமிச்சிருங்க எப்படி வரணும் அப்படிங்கறது. கரெக்ட். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ம். தோசை மாவை விட கொஞ்சம் திக்கா, ஓகே. இட்லி மாவை விட கொஞ்சம் ம். லைட்டா. ஸோ ரெண்டும் இடைப்பட்டதா இருக்கணும். ஸோ Okay. இந்த மாதிரி பதத்துல இருக்கும்போது உங்களுக்கு பேன் கேக் நல்லா ஃப்ளஃபியா நல்லா வரும். நம்ம இதுல பேக்கிங் சோடா ஆட் பண்ணல, ஆமா. ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அதை கொடுத்துரும். வரும். ஸோ இதுல நோ பேக்கிங் சோடா. அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து குழிப்பணியார கல்ல கூட விடலாம்ல. கண்டிப்பா அப்படியும் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் டேஸ்டியா தான் தேங்காய், இருக்கும். தேங்காய் nuts correct. எல்லாமே அதெல்லாம் போட்டு நம்மளுடைய இனோவேஷன். அதை ஆட் பண்ணா இன்னும் ஹெல்தியாவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு கொழக்கட்டை மாதிரி பண்ண கூட பண்ணலாம் இல்லையா? அப்படியும் பண்ணலாம். மாவெல்லாம் போட்டு நல்லா கையிலேயே கண்டிப்பா. மிக்ஸ் பண்ணிட்டு மாவு ஏதாவது வேக வச்ச ராஜ்மாவை மட்டும் நம்ம அரைச்சிட்டு ஆமா. மிச்சதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா அப்படியும் பண்ணலாம். பிடி கொழக்கட்டை மாதிரி கூட பண்ணலாம் அப்படி இல்லையா? இதுல நம்மளுடைய இனோவேஷன் தான். வெவ்வேறு வெரைட்டி இதே இன்கிரிடியன்ட்டை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு என்ன ஃபார்ம்ல பிடிக்குமோ அது மாதிரி பண்ணி வித்தியாசமா பண்ணிக்கலாம். சரி, கண்டிப்பா okay. பண்ணலாம். இப்ப இந்த பக்கம் வந்து இதை எடுத்து வச்சிருவோம். இந்த pan. கண்டிப்பா பண்ணலாம். கொஞ்சம் நெய்யை வந்து லைட்டா தடவிக்கலாம். லைட்டா நல்லா லேசா. சரிங்களா? ம், இப்போ நான் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கிறேன். ம். இது வேணும்னா சின்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட மாவை கம்மி குவான்டிட்டியில எடுத்துக்கலாம். இப்பதான் 4 இது குழி வச்சு ஒரு அப்படியும் வருது வருது. நமக்கு. அதுல பண்ணா இன்னும் சுலபம். இது நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ Okay. அந்த அளவுக்கு நம்ம அதை திக்னஸ் வந்து சில பேருக்கு கொஞ்சம் திக்கா பிடிக்கும், ம். சில பேருக்கு மெல்லிசா பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்தபடி சைசஸ நம்ம அது பண்ணிக்கலாம். இந்த சைஸ் போறோங்கிறவங்க குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும். ஸோ இதே நீங்க வேற வேற ஷேப்ஸ்ல கூட பண்ணலாம். டெடி பேர் ஷேப்பு ம். என்னமோ அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்தது. ஓகேவா? Okay. இப்போ இன்னும் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இல்ல நான் ரொம்ப டயட் கான்சியஸ், நான் நெய்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க பொறுமையா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணியும் பண்ணலாம். Okay. நம்ம இப்போ கொஞ்சம் நெய் விடலாமே குழந்தைங்களுக்கு இல்ல, கொடுக்கறது. நமக்கே நெய் வந்து ஆக்சுவலா நீங்க டயட்டீஷியன் தான், உங்களுக்கே கண்டிப்பா. தெரியும் நெய் வந்து நல்லதுதான் ரொம்ப நல்லது. இல்லையா? ஆக்சுவலா வந்து நெய்ல வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ம். அதனால நம்மளுடைய கட்டுக்கு ரொம்ப நெய் நல்லது. டு பி வெரி ஹானஸ்ட், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகி இன்னுமே நல்லது. டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடலாம். நெய் சாப்பிடலாம். அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனா நம்ம வந்து நெய்யை வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிடும், நெய் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. பட் நெய்யை எப்பவுமே உருக்கி சாப்பிடணும். ஆமா. அதனால நெய்யை வந்து உருக்கி பயன்படுத்துங்க. திக்கா இப்ப நான் இதை சூடுல போட்டா ஆமா, உருகி போச்சு அதனால. ஆனா நம்ம சாதத்துல போட்டுக்கும் போதும் உருக்கின நெய் எப்பவுமே பெஸ்ட். ஆமா. இப்ப இதை மூடி வைக்க போறோமா இல்ல அப்படியே கூட வேகலாமா? மூடி வச்சுட்டா பெஸ்ட். சரி, சீக்கிரம் வந்து போயிடும். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல, டக்குன்னு அப்படியே உடனே அப்படியே ஊத்தலாம்ல? பண்ணிடலாம். ஆ. புளிக்க வச்சா டேஸ்ட் கொஞ்சம் மாறும். Okay. அது நம்ம வந்து குழி நமக்கு பணியாரம் பண்றதா இருந்தா அதுவும் ஆப்ஷனல் தான். எனக்கு புளிச்சா பிடிக்கும், ம். அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க போகலாம். Okay. ஆனா புளிப்பும் ரொம்ப நேரம் புளிக்க வைக்க கூடாது. ம். அந்த ஃபெர்மெண்டேஷன் டைம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பண்ணும்போது Correct. சொல சொலையா வரணும். அந்த டைமுக்கு மேல போகாம பாத்துட்டா டேஸ்ட் மாறாது. அதே நேரத்துல நமக்கு பிடிக்கும். ரொம்ப புளிக்கவும் கூடாது, ரொம்ப புளிக்காம இருக்கவும் கூடாது. அது சீதோஷ்ண நிலையை பொறுத்தும் இருக்கு. ஆமா. சம்மர் டைமுக்கும் விண்டருக்கும் மாறும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அது பியூர்லி நம்மளுடைய சாய்ஸ். இப்ப திருப்பி போடலாம் நினைக்கிறேன். நினைக்கிறேன் வெந்திருச்சு, வாசனையும் வருது. சோ நம்ம திருப்பி போட்டுருவோம். எஸ். இப்போ நீங்க வேகும் போதே கூட நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ல? அதுவும் கூட போடலாம். ஆனா அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகும் தெரியாது. சோ சர்விங்க்கு முன்னாடி போடும்போது பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், அதுக்காக வந்து சாப்பிடுவாங்க. சரி. இல்ல மாவுலயே கூட நட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இதுல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஆமா. அதுவும் ஒரு ஆப்ஷன். எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி சார்ந்ததுதான். நீங்க சொன்ன மாதிரி இதுலயே நட்ஸ் போட்டாலும் நல்ல ஆப்ஷன் தான், தேங்காய் நல்ல கூட சாய்ஸ் தான். தேங்காவும் போடலாம். தேங்காய் ஆக்சுவலா வந்து நீங்க வந்து பச்சையா சாப்பிடுறதே ரொம்ப நல்லது தானே? தேங்காய் கூட சில பேர் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேங்காய் வாய் புண்ணுக்கும் வயித்துல இருக்கிற புண்ணையும் கூட சரி பண்ற தன்மை தேங்காய்க்கு இருக்கு. தேங்காய்ல வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதனால லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தேங்காய் பயன்படுத்தலாம். ஆக்சுவலா வெறுமையே சாப்பிடலாம் இல்லையா? வெறுமனே சாப்பிடலாம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, கேரளா சைடெல்லாம் போட்டா நீங்க நிறைய தேங்காய் எண்ணெய்கள் பயன்படுத்துவாங்க. அதனால உங்க ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் துருவி ஃப்ரெஷ் தேங்காயும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் டயட்ல பயன்படுத்துறதும், எஸ்பெஷலி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு தேங்காய் எண்ணெயில. அதனால நிஜமா அவங்க ஈஸியா ஆசையா
எண்ணெயை யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அவங்களோட டயட்ல. தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் யூஸ் பண்ணலாம். வந்துருதா? ஸோ ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வச்சுக்கலாம். இல்ல பேன் கேக்லாம் சாஃப்டா தான் இருக்கும். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் டன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டதுனால ராஜ்மாவும் வெந்திருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இப்போ இதுல நீங்க ராகி மாவு சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப கோதுமை மாவுக்கு பதிலா ராகி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை கொஞ்சம் ராகி கொஞ்சம் அப்படியும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். ஐ திங்க் இட்ஸ் டன். எடுத்துடலாம். இட்ஸ் ரெடி. ஸோ இட்ஸ் ரெடி. நம்மளுடைய ராஜ்மா பேன் கேக் ரெடி. இப்போ வந்து சர்விங் தான் பண்ண போறோம். ரெடி. இப்படியும் சாப்பிடலாம். சோ மேல கொஞ்சம் அலங்கரிச்சு நம்ம குழந்தைங்க இப்படி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அலங்கரிச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. சோ எப்படி அலங்கரிக்கலாம்னா இருக்கவே இருக்கு ஹனி, ரொம்ப திக்கான ஹனி. ஸோ ஒரு அப்படி போடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எது வேணாம். இப்ப சன்ஃபிளவர், அப்புறம் மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அதெல்லாமும் போடலாம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தது வந்து வால்நட். நிறைய லிபரலாவே தூவும். நட்ஸ் தானே, குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஒமேகா 3 இருக்கு. இப்போ நம்ம முந்திரி, பாதாம், வால்நட் எஸ். வேணும்னா நம்ம இன்னும் கூட என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து புரோட்டீனை தாண்டி ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த நட்ஸ் மூலியமா கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணி உள்ள ஒரு டூத் பிக் வச்சு சர்வ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா சைட்ல நட்ஸ் விழும். இப்படியே சாப்பிடுறது பெட்டர். ரெடி. ஸோ நம்மளுடைய ராஜ்மா பேன் கேக் தயார். ராஜ்மா பேன் கேக் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஊற வச்ச ராஜ்மா 1 கப், அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1 கப், பன்னீர் ஒரு 1/4 கப்புக்கு எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் 3, பாலையும் சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி விட்டுட்டு மேலாக நெய்யையும் விட்டுட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. பிளேட்ல வந்து பரிமாறும் போது வந்து தேனையும் விட்டுட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா என்ன இருக்கோ எனி நட்ஸ் நம்ம போடலாம். மேலாக அதையும் வந்து அலங்கரிச்சுட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். நம்மளுடைய ராஜ்மா பேன் கேக் ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு பேன் கேக் ராஜ்மால ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள். தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.